ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு கார்டன் ஒரு ரவுண்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னுடைய ரோசஸ்ஸு. இப்போ நம்மளுடைய புடலங்காய் செடியிலேருந்து புடலங்காய் பறிக்கலாம். வாங்க, இன்றைக்கி எவ்வளோ ஈல்டு இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். ஒன்று அந்த புடலங்காய்லாம் பறித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி இந்த வீடியோ காலையிலேயே ஷூட் பண்ணியாச்சு. நான் இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் நிறைய புடலங்காய் காய்ச்சிருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இதில் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி சொட்டும். அது கொஞ்சம் தண்ணியை அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம். நம்ம இதெல்லாம் கொஞ்சம் இந்த பக்கம்லாம் கொஞ்சம் காஞ்சி போச்சு, வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்குது. இந்த இடத்துல ஒரு புடலங்காய் பெருசாக ஒன்று தெரியுதுங்களா? அது முத்துறதுக்காக வச்சுருக்கு, முத்தி விதை எடுத்துக்கிறதுக்காக வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புடலங்காய் இருக்குது, இதை பறிச்சுக்கலாம். பாருங்க, 3 காய் ஆயிருக்கு இப்போ வரைக்கும். இங்கே ஒரு காய் இருக்குது, 4. இங்கே ஒன்று சின்னதாக இருக்குது, தெரியுதுங்களா? அது கொஞ்சம் பெருசாகட்டும்னு விட்டு வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், எப்படி பாம்பு மாதிரி சுருட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். அதை ஒரு காய் இருக்குது, இது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் போயிட்டு. பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 2 காய் இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக விட்டாச்சுன்னா அது ஒரு மாதிரி முத்திடுது காய், அதனால் இங்கே ஒன்று இருக்குது. இந்த அளவுக்கு காய் இருக்குது பாருங்கள். இன்னும் கூட 1 2 எங்கேயோ ஒளிஞ்சிட்ருக்கு, அதை எடுக்கிறேன் இருங்க. தெரியுதுங்களா? இதை எடுத்துக்கலாம். இது நான் எப்படி பராமரித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 3 4 மாதமாக இருக்குது நம்ம வீட்டில். ஒன்றும் இல்லை, பஞ்சகாவியா, மீன் அமிலம், அதுக்கப்புறம் இந்த கலப்பு உரம், அதெல்லாம் என்னெல்லாம் நான் ஹியூமிக் ஆசிடு அந்த மாதிரி மாற்றி மாற்றி நான் அதை தான் ஊற்றிட்டுருந்தேன். பஞ்சகாவியா, மீன் அமிலம் அதெல்லாம் கொஞ்சம் ஊற்றக்குள்ள பிளான்ட்ஸ்க்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிட்டு இருந்துச்சு. தானாகவே இப்போ நிறைய பூ வச்சுட்டே இருந்துச்சு, கண்டினியூஸாக எக்கச்சக்கமாக பூ வச்சுட்டே இருந்துச்சு. பாருங்கள், இங்கே கூட ஒன்று இருக்குது, தெரியுதுங்களா? இதெல்லாம் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குது. இதை நம்ம இப்போ எடுக்க முடியாது, ரொம்ப சின்னதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகணும். ஸோ இந்த புடலங்காய் செடி என்கிட்ட ஒரு 4-5 மாதமாக இருக்குது. நிறையா காய் கொடுத்துட்ருக்கு. பட் இப்போ சடனாக இந்த ஒரு 2 மாதமாக தான் எக்கச்சக்கமாக காய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடிங்க. கொஞ்சம் கத்திரிக்காயும் பறிச்சுக்கலாம். தெரியுதுங்களா எவ்வளோ நிறைய கத்திரிக்காய் இதில் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே இப்போ ஒரு புடலங்காய் ஒன்று கிடச்சிருக்குது, உள்ளே மாட்டிகிட்டு இருங்க, இதை எடுக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து ஒரு புடலங்காவை எடுத்தாச்சு, உருவியாச்சு. இங்கே ஒரு புடலங்காய் எடுத்தாச்சு. ஸோ புடலங்காய் நிறையா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் எவ்வளோ நிறையா காய்ச்சிருக்குன்றதை பார்க்கலாம். எல்லாத்துக்குமே அதாங்க, பஞ்சகாவியா, மீன் அமிலம், அதுக்கப்புறம் ஒரு 1/4 மாதம் 2 மாதம் நான் வெறும் தண்ணி மட்டும் தான் கொடுத்தேங்க. அதில் மட்டுமே எனக்கு இவ்வளோ நல்ல விளைச்சல் வருது. இதுவுமே கிரவுண்டில் தான் இருக்குது, இந்த கத்திரிக்காயுமே கிரவுண்டில் தான் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ பிஞ்சு பிஞ்சாகவே நான் எடுக்கிறேன். இது சாம்பார், பொரியல் அதெல்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம ரெடி சமைக்கும் போது. ஸோ ஒரு 4-5 காய் இருக்குது. இங்கெல்லாம் தெரியுதுங்களா? அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். ஃபுல்லாக காய் தான், செடி ஃபுல்லாக காய் தான். கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து வீட்டில் காய்கறி நிறைய வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை. இது வந்து பார்த்திங்கன்னா, தட்டைப்பயிறுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மேலே வரைக்கும் ஏறி போச்சு. நான் அத கவனிக்கவே இல்ல. இதில கொஞ்சம் காயெல்லாம் காய்ச்சு, அது வந்து நல்லா முத்தி இருக்கு போல் இருக்கு. முத்தி இதுலேருந்து விதைலாம் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இதுதான் இதோடைய விதை. காராமணியோடைய விதை பாருங்கள். இதை மறுபடியும் நம்ம போட்டுட்டோம்னா, மறுபடியும் இது சூப்பராக முளைச்சி வந்துடும். இதோட செடி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய், புடலங்காய் எவ்வளோ நிறைய இருக்குது பாருங்கள். இந்த டைம் ஈல்டு. இதுக்கு முன்னாடி போன வாரமும் இன்னும் நிறைய கத்திரிக்காய் வந்து காய்ச்சிருக்குது. அது இருக்குது வீட்டில் நம்மக்கிட்ட. அதை நான் தனியாக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் மொத்தமாக. ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம ரோஸ் கார்டன் டூர் மட்டும் பார்க்கலாம். ரோஸ் அப்படியே காமிக்கிறேன், என்னெல்லாம் ரோஸஸ் இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரோஸஸ் எதுவுமே வந்து நான் காமிக்கவே இல்லை. என்னென்ன ரோஸ் இருக்குன்றதை காமிக்காமல் இருந்தேன். பாருங்கள், இது வந்து காஷ்மீரி ரோஸ் தெரியுதுங்களா? இது பாருங்கள், ப்ராஸ்பெரிட்டி ரோஸுங்க. கொத்து கொத்தாக பூத்துட்ருக்கு. ப்ராஸ்பெரிட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கொத்து கொத்தாக பூத்துன்னு வந்துன்னு இருக்குது. சென்டட் ரோஸ் பாருங்கள், இதுலேயுமே நிறைய பூ இருக்குது, அரும்பு இருக்குது, நல்லா பூக்கும். இது வந்து நம்மளுடைய டிஏ நம்பர் 44 வில்லியம் அண்ட் மாரிஸ். அந்த ரோஸு வில்லியம் மாரிஸ். இதோ ஒரு பூ ஆல்ரெடி பறிச்சாச்சு, மித்த பூ வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து பார்க் ரோல், கேஎஸ்டி அண்ட் சன்ஸில் வாங்கின பார்க் ரோல். இதுவுமே நல்லா தான் இருக்குது. முக்கால்வாசி பிளான்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, ஹெல்த்தியாக தான் இருக்குது. நிறைய பிளான்ட்ஸ், நிறைய பூலாம் இருக்குது ரோசஸில். சார்ல்ஸ்டன் அது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பினோக்கியோ, ரெட் பினோக்கியோன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. ஸோ இதுதாங்க நம்மளுடைய கார்டன். இந்த துளசி எவ்வளோ சூப்பராக தானாகவே வளர்ந்த செடிங்க, எவ்வளோ பெருசாக புதராயிடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய கார்டன் டூர். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு அறுவடை வீடியோ தான். அறுவடை ப்ளஸ் நான் என்னெல்லாம் அதுக்கு கொடுத்தேன்ற வீடியோ தான். ஓகே, பாய் பாய்.